தளபதி அவர்கள் சந்திப்பதற்கு எதற்காக இவ்வளவு லேட்டு, ஏன் இந்த காரணம், எதற்காக இவ்வளவு அமைதியா இருக்காங்கன்றத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். முதல்ல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. கரூர்ல எதிர்பாராத விதமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது 41 பேர் இறந்து போனது வந்து ஒரு மிகப்பெரிய துர்சம்பவம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு மரணங்கள் ஏற்பட்டதே கிடையாது. இது முதல் முறையா நடக்குதுன்னும் போது அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், அந்த மக்கள் நம்ம எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. என்னதான் இருந்தாலும் பணம் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒரு உயிரை வந்து திரும்ப நம்மளால வாங்க முடியுமான்னு கேட்டா அது முடியாது. அதனால அந்த மக்களோட உணர்வுகளுக்கும் அந்த துக்கத்திலையும் கலந்து கொண்டதுக்காக தான் தளபதி அவர்கள் வந்து கடந்த 15 நாட்களாக அமைதியாக இருந்தார். அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு கொடுக்கிறோம்னு சொன்ன அந்த 20 லட்சம் ரூபாயையும் ஆர்டிஜிஎஸ் மூலியமாக 41 குடும்பங்களுக்கும் செலுத்தி விட்டார். ஏன்னா நம்ம போறோம் போகலன்னு ரெண்டாவது, நாம சொன்னபடி அந்த மக்களுக்கு அந்த தொகையை நம்ம கொடுத்துறோம், லேட் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்து விட்டார். அதுலயும் ஒரு சில விமர்சனங்கள் வச்சாங்க. அதாவது தளபதிக்கு எதிராக சிபிஐக்கு போனாங்க, இது எங்க தாவேக்காவிடம் மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு வந்து கோர்ட்ல வந்து 2 விக்டிம்ஸ் வந்து இவங்க பிளே பண்ண வச்சாங்க. அவங்களுக்கு வந்து அந்த 41 குடும்பங்கள் அந்த 2 குடும்பத்தை விட்டு போயிடுச்சு, அவங்களுக்கு பணத்தை கொடுக்கலன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டையும் நம் கழகத்தின் மேல எடுத்து வைத்தாங்க. ஆனால் அது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். அனைத்து குடும்பங்களுக்கும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த 20 லட்சம் ரூபாய் தொகையானது அனுப்பப்பட்டது. அது முதல் தகவல். எதுக்காக இந்த டிலேன்னு கேட்டீங்கன்னா, இங்க எது முடியும் எது முடியாதுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. முதல்ல அங்க தளபதி அவர்கள் போகணும், போகிறதுக்கு அனுமதி கிடைக்கணும். அதற்கு பிறகு அந்த ஒவ்வொரு 41 குடும்பங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து மக்கள் மறுபடியும் திரண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு பிறகு மண்டபங்கள் சொல்லி பிளான் பண்ணாங்க. ஏதாச்சும் ஒரு மண்டபத்துல சூஸ் பண்ணி கரூர்ல நம்ம வந்து அவங்க எல்லாரையும் வர வச்சு அவங்க பாத்திரலாம் என்ற பிளான் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்யாண மண்டபமும் நமக்கு கிடைக்கல. எல்லா இடத்துலயும் ஏறி இறங்கியாச்சு, எல்லா ஒரு ஆடிட்டோரியம் எல்லா இடத்துலயும் போய் பேசியாச்சு. எந்த இடத்துலயும் வந்து அதுக்கான முறையான அனுமதிகள் கிடைக்கல. போய் கேட்கிறோம், எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றதை நான் பொதுமக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன். எதற்காக கிடைக்க மாட்டேது? ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு கட்சியின் தலைவன் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை நீங்க கேட்கலாம். அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா இவங்க இதை வச்சு எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வச்சு அந்த மக்களையே கொச்சைப்படுத்தி பேசுற அளவுக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு கூட்டம் இறங்கி இருக்கணும் பொழுது இவர்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்ற ஒரு அச்சம் யாருக்கா இருந்தாலும் வரும். எல்லா தரப்புல இருந்தும் யோசிக்கணும். ஒரு தனிப்பட்ட மனிதனாக, ஒரு ராம்குமாராக, ஒரு பார்வையாளராக நம்ம 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். இதை பண்ணிருக்கணும், அதை பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் போது நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம 1000 விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் ஒரு பொறுப்பான தலைவன் என்ற முறையில அவர் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தன் சார்ந்து மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன் தொண்டர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் நிகழாத வண்ணம் யோசிக்கிறவன் தான் சிறந்த தலைவன். அதைத்தான் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவா இதை எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுதான் இப்போ கன்க்ளூஷனா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னும் 2 நாட்கள் வந்து அந்த மக்களை வந்து தளபதி அவர்கள் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஏற்பாடுகள் முடிந்ததற்கு பிறகு மக்கள் சந்திக்கும் நிகழ்வு மீண்டும் தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் பலமாக இவங்க நினைச்சதெல்லாம் வந்து என்னன்னா பகல் கனவு கண்டாங்க. தமிழக வெற்றி கழகம் இதோட முடிஞ்சிருச்சு, திரும்ப அவரால் எழுந்து வரவே முடியாது என்ற ஒரு பகல் கனவுலையும் ஒரு ஆசையிலையும் கொண்டாட்டத்திலையும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருந்த நேரத்துல தான் மீண்டும் தளபதி அவர்கள் நவம்பர் மாதத்தில் இருந்து தன் தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார்.